பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். என்னோட கூட ஒரு சிலரும் உடன் வேலையாட்களாக ஊழியர்களாக இருந்து கர்த்தருடைய வேலையை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்குள் நாங்கள் வேலையாட்களாக இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவர்கள் என்னோட கூட சேர்ந்து கர்த்தருக்காக வேலை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால் இந்த ஊழியத்தில் நீங்கள் வரலாம். அப்படி இல்லை, நாங்கள் எங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை அனுப்பி உங்களுடைய ஊழியத்தை தாங்குவோம்னு சொல்லி நினச்சா நீங்கள் அப்படியும் செய்யலாம். அதுவும் என்னால் முடியாது என்று சொன்னால் நீங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெபமாவது பண்ணலாம். எலியாஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஊழியத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறேன். என்னுடைய பேர் எலியாஸ் ஆரோக்கியா, சாது எலியாஸ் ஆரோக்கியா. நீங்கள் எனக்காக ஜெபிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒதுக்கி ஜெபிக்கலாம். ஏன்னா உங்களுடைய 5 நிமிஷம் ஜெபம் பெரிய கிரியைகளை எங்கள் நடப்பிக்கும். அநேகர் ஆசீர்வாதத்தை பெறுறாங்க, விடுதலையை பெறுறாங்க. மரணத்துக்கு எதான விடுதலையிலிருந்து அநேகரை கர்த்தர் விடுவிக்கிறார். மந்திரவாதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 5 பேர் நம்மளுடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் ஊழியமும் பண்ணுறாங்க. இப்படி பெரிய காரியங்களை செய்கிற சாட்சிகள் அதிகம் உண்டு. நீங்கள் ஒருவேளை ஊழியத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஜெபிக்கலாம். ஒரு 5 நிமிஷமாக ஜெபிங்க. இப்படி நிறைய காரியங்களை, பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் போன வாரம் முடிக்கும்போது மத்தேயு புஸ்தகம் 9வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்து அதில் காரியங்களை கொஞ்சம் விளக்கிட்டு முடித்தேன். நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக வருது. நமக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு அரை மணி நேரம் மாத்திரம்தான் பேச முடியும். அடுத்து நமக்கு நான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறேன், இங்கே பக்கத்தில் இல்லை. அப்படி நான் உங்களுக்கு டெய்லி ஒரு மெசேஜ் போடுறதுக்கு அப்போ நான் இங்கே இருந்து நேரம் கிடைக்கும் போது தான் என்னால் தமிழ்நாட்டுக்கு வர முடியும். அப்படி வரும்போது தான் ஒரு சில மெசேஜ் உங்களுக்காக கொடுக்க முடியுங்கிறதுனால வாரத்தில் ஒரு நாள் தான் என்னால் உங்களுக்கு செய்தி கொடுக்க முடியுது. இந்த சபையின் பாரம் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக நான் ஊழியத்தை குறித்த காரியங்களை உங்களோட கூட பேசிக்கிட்டு வரேன். அநேக ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். சிலர் ஜெபிக்கிறதுக்காகவும் ஃபோன் செய்கிறீங்க, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி ஒருவேளை ஜெப தேவை இருந்தாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஊழியத்தை தாங்க விருப்பம் இருக்கிறவனாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம். இல்லை ஊழியத்தை குறித்த ஆலோசனைகள் வேணும் என்று சொன்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை ஊழியத்தை குறித்து நீங்கள் என்னிடத்தில் பேசி ஏதாவது எனக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்பினாலும் ஒன்றும் தப்பில்லை. அதாவது அனுபவம், கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்களை கொடுக்குறார். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்னோட பேசலாம். நான் பல நேரங்களில் ஊழியங்களில் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது ஃபோனை எடுக்க முடியாது. சிலர் வருத்தப்படக்கூடாது. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் என்னால் எடுத்து பேச முடியும். ஏன்னா மொபைல், என்னுடைய ஃபோன் அதிக நேரமாக சைலண்ட்டில் இருக்கும். ஏன்னா நாங்கள் அதிகமான கூட்டங்கள், அதிகமான பயணம், ட்ராவலில் இருக்கிறதுனால பேச முடியாது. ஆனால் நிச்சயமாக எனக்கு யாராவது ஃபோன் பண்ணால் அந்த நேரம் முடியாட்டாலும் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களோட ஃபோன் பண்ணி பேசுவேன். நிச்சயம் உங்களோட கூட பேசுவேன். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். சரி, இந்த சபையின் பாரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக பார்க்கலாம். போன வாரம் நான் முடிக்கும்போது மத்தேயு புஸ்தகம் 9வது அதிகாரம் 37வது வசனத்தை நான் சொல்லி முடிச்சிருந்தேன். தம்முடைய சீஷர்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு சொல்கிறாரு, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களை கொஞ்சம்னு சொல்கிறாரு. நான் போன வாரம் பேசும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், வேலை அதிகமாக இருக்குது. இப்போ உத்தரப்பிரதேச மாநிலங்கள்லாம் வேலை அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி அதை குறித்து நான் உங்களோட பேசியிருந்தேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அங்கே வேலை செய்கிறவர்கள், மிஷினரி ஊழியங்கள் என்னை போன்றவர்கள் அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் தாங்கலாம். உங்களுடைய சபையிலன்னு சொல்லி நீங்கள் சபையின் மூலமாக குறைஞ்சபட்சம் ஒரு ஊழியர்களையாவது நீங்கள் தாங்கலான்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். சரி, இப்போ அடுத்த காரியத்தை நம்ம பார்ப்போம். இங்கே இயேசு சொல்கிறார், தம்முடைய சீசர்களை பார்த்து அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு தம்முடைய வேலைக்காக, அதாவது ஊழியத்துக்காக ஆட்களை கூப்பிடுறாரு. நிறைய வேலை இருக்குதுப்பா, ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்படி பல பேர் ஊழியத்துக்காக சொல்லி வர்றாங்க. இன்றைக்கி ஊழியக்காரர்களுக்காக நான் உங்களுக்கு ஒரு காரியம் இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். குறிப்பாக ஊழியத்துக்காக நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். அந்த எல்லாம் வேத வசனம் எல்லாருக்காக தான் கொடுக்கப்படுறது. அப்போ நீங்கள் இதை கேட்குற விசுவாசிகளும் சரி, உங்களை இன்னும் கர்த்தருக்குள்ளாக உங்களை பலப்படுத்தி கொள்ளவோ, உங்களை பாதைகளை சீர்படுத்தி கொள்ளவோ கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை தருவான்னு நான் நம்புகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 62வது வசனத்தில் அங்கே சொல்லியிருக்குது. கர்த்தராகிய ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, கலப்பையின் மேலே கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் கிடையாது. நீங்கள் ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி ஊழியத்துக்காக வந்துட்டு பின்னுக்கு போகிற எவனும் நீ தேவராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டேன். கலப்பையில் கையை வச்சுட்டு பின்னிட்டு திரும்பி பார்த்தன்னா
நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் கிடையாது. நீ முன்னே வந்துட்டு அப்படின்னு சொன்னால் முன்னுக்கு வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கணும். நீ பின்னிட்டு திரும்பி பார்க்கவே கூடாது, பின்னாடி போகவே கூடாது. இல்லை, நீ வர்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அவங்கள பார்த்து வந்தேன், இவங்களை பார்த்து வந்தேன்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்துடுறாங்க. சிலர் எனக்கு அவங்க சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த அக்கா சொன்னாங்க. ஒருத்தர் என்கிட்ட இப்படி தான் கர்நாடகா ஊழியத்தில் இருக்கும்போது சொன்னார். அவர் ஆந்திராவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு செய்தி கொடுக்கறதுக்கு போயிருக்கிறாரு. போன இடத்துல அங்கே ஒரு விசுவாசிக்கு அவருக்கே பேசினது போல பட்டிருக்கு. முடிஞ்ச உடனே அந்த சகோதரனை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டு உங்கள் மூலமாக என்கிட்ட பேசுகிறாரு சொல்லி சந்தோஷம். அது வரைக்கும் ஒன்றும் ஓகே. ஆனால் அதுக்கப்புறமா அந்த சகோதரி நீங்கள் இங்கே வந்து ஊழியம் செய்யலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த சகோதரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவரும் வேலையெல்லாம் விட்டுட்டு முழு நேரம் அதுக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் கிடைக்கும்போது இவர் விசாகப்பட்டினத்தில் இருந்து ஹார்பர் லங்கையில் வேலை பார்த்தவர் வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு அந்த அக்கா சொன்னாங்கன்ட்டு வந்துட்டார். வந்தவர் ஒரு நாள் நான் லாட்ஜில் தங்கியிருக்கேன். நான் என்ன ஊழியங்களில் வெளியில் போகும்போது லாட்ஜில் தான் தங்கியிருப்பேன். என்னை குறித்து கேள்விப்பட்டு என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, எனக்கு இன்னொரு டைம் நான் ஒதுக்கி கொடுத்தேன். இந்த நேரத்துக்கு என்னை வந்து நீங்கள் பாருங்கள். அப்போ என்னை பார்க்குறதுக்காக வந்தவர் சொன்னார், நான் இப்படி எங்கள் வேலையெல்லாம் செய்துட்டு இருந்தேன், இதையெல்லாம் விட்டுட்டு நான் இன்றைக்கி ஊழியத்துக்காக வந்திருக்கிறேன், இப்படி ஒரு சகோதரி சொன்னாங்க, இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து அவர் என்கிட்ட இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் அப்படியே அவரை பார்த்தேன். நீ யார் சொல்லி வந்தேன்னு கேட்டேன். இல்லை, அந்த அக்கா சொன்னாங்க, இங்கே ஊழியத்துக்கு ஆட்கள் இருக்குது தேவைப்படுதுன்னு சொன்னாங்க அந்த அக்கா, நீங்கள் இங்கே வந்து ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னு. அந்த அக்கா தானே அவங்ககிட்ட சொன்னாங்க. அப்படி அந்த அக்காட்டே போய் கேளு. அந்த சகோதரி சொல்லி தானே நீ வந்த இங்கே ஊழியத்துக்கு. அப்போ யார் சொல்லி வந்தியோ அவங்ககிட்ட தானே போய் கேட்கணும். நீ இப்போ ஏன்ட்டு எதுக்காக கேட்குற? நீ கர்த்தர் சொல்லி வந்திருந்த அப்படின்னு சொன்னால் நீ கர்த்தர் இடத்துல போய் கேளு. எனக்கு உனக்கும் இதில் ஒரு சம்மந்தம் இல்லையே. நான் உனக்கு என்ன சொல்கிறது? இதில் ஊழியத்துக்கு உன்னை கர்த்தர் அழைச்சிருந்தாருன்னு சொன்னால், கர்த்தராகி ஆண்டவனை ஊழியத்துக்கு அழைச்சாரா, நீ யார்கிட்ட போய் கேட்கணும்? கர்த்தராகி ஆண்டவர் இடத்துல போய் கேட்கணும் என்ன செய்யணும்னு. அவரே உன்னை அழைச்சிருந்தாருன்னு சொன்னால் நீ என்ன செய்யணுங்கிறதையும் யார் சொல்லுவா? கர்த்தரே சொல்லுவார். ஏன்னா என்னுடைய சொந்த அனுபவத்தில் தான் இதையெல்லாம் நான் சொல்கிறது. கர்த்தராகி ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்ச உடனே ஆரம்ப காலகட்டத்தில் 2010 ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் நான் பல இடங்கள் ஓடும் போகும்போது கர்த்தராகி ஆண்டவர் ஒரு நாள் மறுபடியும் என்னை எச்சரித்து, அப்போ அவர் என்கிட்ட கேட்குறாரு. நான் வந்து ஆர்வத்தில் புரியலை. ஊழியம் கற்றுக்கிடுறதுக்காக ஊழியத்துக்கு ஓடலை, கற்றுக்கிடுறதுக்காக யாராவது எனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்களா? ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரே, ஏதாவது ஒரு பாஸ்டர் என்ன வழிநடத்த மாட்டாங்களா, ஏதாவது ஒரு ஊழியக்காரனை வழிநடத்த மாட்டாங்களா நினைக்கும் போது தான் கர்த்தராகி ஆண்டவர் அவர் ஆரம்ப காலம் இந்த சாட்சி ரொம்ப பெருசு. இது ஒரு நேரத்தில் நான் அவ்வளோத்தையும் சொல்ல முடியாது, மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன். திரும்பவும் கர்த்தராகி ஆண்டவர் என்னிடத்தில் பேசி, நான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கும்போது நீ என்னுடைய சமூகத்திலே காத்திருக்கணும். அப்போ நான் உனக்கு பேசுவேன், அடுத்து என்ன செய்யும் நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 16 வருஷம் என்னை நடத்தி கொண்டு வர்றார். இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் நம்முடைய ஊழியம் நடக்குது, மும்பையில் ஊழியம் நடந்து கொண்டு இருக்குது, கர்நாடகாவில் ஊழியம் நடக்குது, ஆந்திராவில் நமக்கு ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ பல இடங்களில் கர்த்தர் ஊழியத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. உங்களையும் அதே போல் கர்த்தர் அழைச்சிருந்தா நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து கேட்கும்போது அப்போ அவரே சொல்லுவார். இந்த சகோதரர் என்ன சொல்கிறார் என்கிட்ட, ஊழியத்துக்கு வந்து நான் இங்கே ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக ஒரு சபைக்கு வந்திருந்தேன். வந்த இடத்துல ஒரு சகோதரி என்னை இங்கே ஊழியம் நிறைய இடங்கள் இருக்குது, ஊழியம் செய்யலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நானும் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல, சபை அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், எங்கே போகணும் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நீ அப்போ கர்த்தர் சொல்லி வரலை. நான் திரும்பவும் கேட்கேன் அவர்கிட்ட, யார் சொல்லி வந்தேன்னு. அந்த அக்கா தான் சொன்னாங்கன்னு. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க அப்படின்னா நீ என்ன செய்யணும், அந்த சகோதரிக்கிட்டேயே போய் கேளுன்னு சொல்லி வருத்தத்தோடு அனுப்பிட்டேன். நீ யாருக்கிட்டையும் போகாத, அந்த சகோதரிக்கிட்டே கேளு. இனிமேல் அந்த சகோதரியே உன்னை நடத்துவாங்க எங்கே போகணுன்னு. இன்றைக்கி பல பேர் அப்படித்தான். பாஸ்டர் சொன்னார், அந்த ஊழியக்காரரை சொன்னார், இந்த ஊழியக்காரரை சொன்னார். ஊழியக்காரங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், கர்த்தர் என்ன சொன்னார், அவர் உன்னை அழைச்சாரா ஊழியத்துக்கு வான்னு சொல்லி. யாக்கோபு புஸ்தகம் நீங்கள் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். யாக்கோபு புஸ்தகம் 3:1 நான் ஊழியக்காரங்க மீட்டிங்கில் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை. உங்களிலே அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாகன்னு ஒரு வசனம் இருக்குது. இங்கே நிறைய பேர் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுறாங்கல்ல. ஆனால் நீங்கள் வேதத்தில் பாருங்கள், ஊழியக்காரனா வராதன்னு ஒரு வசனம் ஒன்று இருக்குது.
அநேகர் இங்கே ஊழியத்துக்கு வந்துடாதான்னு சொல்லி இருக்குது. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் நிறையா இருக்கிறதுல சிலர் பர்டிகுலராக ஒரு சிலரை கர்த்தர் செலக்ட் பண்ணுறாரு. முதலாளி அவர் முதலாளியை பார்த்து யாரை எந்த வேலைக்கு வைக்கணும் அவர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. இங்கே பல பேர் இன்றைக்கி 99% எனக்கு தெரிஞ்சு 99% மேற்பட்டவர்கள் அழைப்பில்லாமல் ஊழியத்துக்கு வந்தவங்க. அப்படி அழைப்பில்லாமல் ஊழியத்துக்கு வந்ததுனால தான் அவங்க ஊழியத்தில் அர்ப்பணிப்பு இருக்காது, அவங்க ஊழியத்தில் தியாகம் இருக்காது, அவங்க ஊழியத்தில் இழக்க விரும்பவே மாட்டாங்க. அர்ப்பணிப்பு தியாகம்னா என்னது? கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க நான் ஆயத்தமாக இருக்கேன். பவுலை போல இவங்க எதையுமே இழக்க ஆயத்தமாக இருக்க மாட்டாங்க, இழக்கவும் மாட்டாங்க. இவங்க ஊழியத்துக்குங்கிற பேரில் வந்துட்டு ஏதாவது கிடைக்குமான்னு தான் பார்ப்பாங்க. இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க, இவங்க யாருக்கும் எதை தான தர்மங்களை அள்ளி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அழைப்பு கிடையாது. அழைப்பு ஒன்று இருக்கும்போது அங்கே தியாகம் இருக்கும். அந்த அழைப்பில் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் நிறைய பேருடைய சாட்சிகள் இருக்குது. அவருடைய சாட்சிகளை நீங்கள் பாருங்கள். அவங்க எவ்வளவு காரியங்கள் இழந்திருப்பாங்க கிறிஸ்துவுக்காகன்னு சொல்லி. இன்றைக்கி நான் சொல்கிற இந்த விஷயமே பல பேருக்கு இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்குது. பல இன்றைய தலைமுறை ஊழியக்காரர்களுக்கெல்லாம் நான் சொல்கிற இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள விருப்பமே கிடையாது. அப்போ இங்கே ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறாரு, ஊழியத்துக்கு நீ வந்துட்டு கலப்பையில் கையை வச்சிட்ட பின்னாடி திரும்பி பார்த்துடாத, முன்னாடி தான் நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். அது எப்படிப்பட்ட ஓடணும்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி ஊழியத்துக்கு வந்துட்டு அப்படிங்கிறதுல ஒரு பையை தூக்கிக்கிடுறது, வீடு வீடாக போகிறது. என்கிட்ட ஒரு ஊழியக்காரன் ஊழியத்துக்கு வந்த புதுசில் என்கிட்ட சொன்னார், கிட்டத்தட்ட 15 வருஷம் முன்னாடி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஊழியத்துக்கு வந்து ஆரம்ப காலம் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் முழு நேரமாக ஊழியத்துக்காக வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நான் வெளியில் எங்கேயும் ஊழியத்துக்கு போகலை. 3 வருஷ காலம் என் வாழ்க்கையில் அதிகப்படியான உபவாசம். 120 நாள் 4 மாதம் உபவாசம் இருப்பேன். 10 நாள் சாப்பிடுவேன். அடுத்து 3 மாதம் 4 மாதம் உபவாசம் போடுவேன். ராத்திரி பகல் உபவாசம் இருப்பேன். உபவாசம் ஜெபத்திலே இருப்பேன். ஏன்னா ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், ஊழியத்துக்கு கர்த்தர் நம்மளை அனுப்ப போகிறார், நம்ம பலப்படணும், அடுத்து என்ன செய்யணும், திட்டங்கள் வேணும். ஏன்னா மனுஷனுக்கு வேலை செய்ய வரல, மனுஷனுக்கு வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு முதலாளி திட்டம் போடுவான், மேல் அதிகாரிகள் திட்டம் போடுவாங்க. நீ சொந்த தொழில் பண்ணனாலும் சரி, ஒரு வீடு கட்டணும்னா ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் எவ்வளோ பிளான் போட்டு எவ்வளோ திட்டமெல்லாம் போடுற, எவ்வளோ பணம் வேணுங்கிற ஏற்பாடு செய்கிறோமா இல்லையா? இது ஊழியம், கர்த்தருடைய வேலை, பரலோக ராஜ்யத்தை கட்டுறது. அப்போ தேவ ராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சரியான திட்டங்கள் வேணும். அப்போ சரியான திட்டங்கள் வேணும்னா திட்டத்தை கொடுக்குறவர்கிட்ட இருந்து நீ வாங்கணும். அதை நீ திட்டம் போடக்கூடாது. இன்றைக்கி பல பேர் அவங்க ஒரு மனக்கோட்டை கட்டி ஊழியம்னா இப்படித்தான் சொல்லி அவங்க ஒரு கோட்டை கட்டி ஒரு திட்டத்தை அவங்களா வகுத்துக்கிட்டுறாங்க. அதனால் இன்றைக்கி ஊழியங்கள் பல தவறான கோணங்களில் போய்கிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ளே அதிகமாக இப்போ போக விரும்பலை. அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? கலப்பையில் கை வச்சுட்டு நீ பின்னுக்கு திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா சபிக்கப்பட்டவன். ஏன் பின்னுக்கு திரும்பி பார்க்கக்கூடாது? அப்பவும் பல பேர் கலப்பையில் கை வச்சுட்டு பின்னுக்கு திரும்பி பார்ப்பான். ஏன் பார்க்கான்? அவனால் முன்னுக்கு போக முடியலை பல பேரால். ஏன் போக முடியல ஊழியத்தில் பல பேரால்? அப்போ அது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்டால் அது கஷ்டமான ஒன்று தான். அது அவ்வளோ லேசான காரியம் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் அப்படி சொன்னார் ஆரம்ப காலத்தில். 3 வருஷ காலம் நீ ஊழியத்துக்கு வந்துட்டியே, வந்து இப்படி இருக்கிறியே, வேலைக்கு எங்கேயும் போகலை, நீ இப்படி ஒரு நிலைமையில் இருக்க. ஆனால் கர்த்தரை நீ போஷிச்சார் வித்தியாசமான விதத்தில். இயேசுவை அறியாத ஒரு சிலரை கொண்டு எனக்கு போஷிச்சார். நான் இப்போ அந்த சாட்சிகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. சாட்சிகள் அவ்வளோ உண்டு என்கிட்ட, சொல்ல முடியாது. பல புஸ்தகங்கள் எழுதுகிற அளவுக்கு சாட்சிகள் இருக்குது. அப்போ நான் ரொம்ப ஒரு சூழ்நிலையில் இப்படி இருக்கிறேன். அப்போ அவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, நீ வீட்டுக்குள்ளே இருந்தன்னா நீ எப்படி சாப்பிடுவே, உனக்கு பிழப்பு எப்படி ஓடும்? ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொல்கிறாரு பாருங்கள், உன் பிழப்பு எப்படி ஓடும்? ஒரு பைபிளை கையில் தூக்கு, தெரிஞ்ச வீடுகளுக்கெல்லாம் போ, ஒரு சின்ன ஜெபம் பண்ணு, அவங்க ஏதாவது ஒரு காணிக்கை கொடுப்பாங்க, தெரிஞ்ச சபைகளுக்கெல்லாம் போ. நீயா அவங்க கூப்பிடலாம் வேண்டாம், நீயா போ அந்த சபைக்கு. அப்போ அவங்க உன்னை ஒரு சாட்சிக்காக விடுவாங்க, அப்போ ஒரு காணிக்கை ஒன்று கொடுப்பாங்க. உன் பிழைப்பு அப்போ தானே ஓடும். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. நான் வயிற்று பிழைப்புக்கு வந்த ஊழியக்காரன் இல்லை, மிகுந்த வேதனையாக இருந்தது. ஒரு ஊழியக்காரன் நீ இப்படி ஒரு காரியத்தை சொல்லலாமா? பிழைக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணலாமே. நான் 24 வயசில் வேலையை விட்டுட்டு வந்தவன். நான் 24 வயசில் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தவன். சின்ன வயசில் நான் வேலையை விட்டுட்டு வந்தேன். நான் பெரிய தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தன். என்னுடைய லட்சியம் எல்லாமே வேறு, என்னுடைய நோக்கம் எல்லாமே வேறு. ராத்திரி பகல் அதுக்காக நான் உழைச்சேன், அதுக்கான பலனும் எனக்கு வேலையில் கிடச்சிது.
அப்போ அதையெல்லாம் தூக்கி வீசிட்டு நான் வந்தேனே. நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு பணிவிடைக்கு ஆட்கள் இருந்தாங்க. நான் வேலை பார்த்த கம்பெனிலேருந்து எனக்கு தனியாக வீடு கொடுத்துருந்தாங்க வாடகைக்கு. அது கம்பெனியை வாடகையெல்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க எனக்குன்னு தனியாக. நான் வேணுங்கிறத எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு, எனக்கு வேலைகள் பணிவிடைகள் செய்கிறதுக்கு, என்னோடய துணி துவச்சி கொடுக்கறதுக்கு முதற்கண்டு ஒரு ஆள் இருந்தாங்க. எதுக்கு நான் அதையெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே ஊழியத்துக்கு வரணும்? பிழைப்புக்காகவா? இல்லை வீடு கட்டி பங்களா கட்டுறதுக்காகவா? நான் இதுக்காக வந்தேன் இங்கே. அப்போ நான் வேலை பார்த்துருந்தா நான் சம்பாத்தியம் பண்ணி வீடு பங்களா எல்லாம் வாங்கியிருக்கலாமே, அதை கட்டியிருக்கலாமேண்ணா. நான் பிழைப்புக்காக வரணுமா இருந்தால் எதுக்காக நான் இங்கே வரணும்? 100க்கும் 50க்கும் 500க்கும் ஏன் வீடு விட பிச்சை எடுக்கணும்? அதுக்காக வந்திருக்கிறேன் இங்கே. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது அவர் சொன்ன அந்த வார்த்தை. மிகுந்த மன உளைச்சலாக்கிச்சு. நீ என்ன இப்படி சொல்கிறாரு இவருன்னு சொல்லி. வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான், அது உண்மை. பணம் தேவைதான், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஆகாரம் தேவைதான், ஒரு ஊழியம் செய்ய பணம் தேவைதான். ஆனால் பணம் முன்னாடி நிற்கக்கூடாது, அது நோக்கம் கிடையாது. கர்த்தருடைய வேலைக்கு தேவை இருக்குன்னு சொன்னால் கர்த்தரை ஏற்படுத்தி கொடுப்பார், உள்ளங்களை ஏவுவார். ஆனால் அதுவே நோக்கம் அப்படிங்கிறது கிடையாது. அதே போல் ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்புறதுக்கு கர்த்தர் திட்டங்களை கொடுப்பார் சொன்னால் அந்த ஊழியத்துக்கு பணத்தை கொடுக்கறதுக்கான ஆட்களையும் ஏற்படுத்தி தருவார். ஆனால் ஊழியக்காரன் தான் வீட்டை கட்டணும் அப்படின்னு சொன்னால் அவன் தெருவில் போய் பிச்சை எடுக்கணும். ஏதாவது கொடுங்க கொடுங்கன்னு. இன்றைக்கி பல பேர் அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. என்னையும் அப்படி செய்ய சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது. கர்த்தருடைய கிருபையில் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவும் ஒரு காரியம் வேணும்னா யார்கிட்ட போய் நின்னது கிடையாது. கர்த்தருடைய கிருபையினால நான் அப்படி போகலை. அப்போ அந்த ஊழியம் அவங்க பார்க்குற கோணங்கள் எல்லாமே தவறாக இருக்குது. இங்கே வேதம் சொல்லுது, கலப்பையில் கை வச்சுட்டு நீ பின்னுக்கு பார்க்காத. ஊழியங்கிறது அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. நீ ஊழியத்துக்கு வைத்து பிழைப்புக்குன்னு சொல்லி வரக்கூடாது. மத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் எழுதியிருக்க பாருங்கள். தீமோத்தேயுவுக்கு அங்கே எழுதும்போது பவுல் அழகாக எழுதுகிறாரு. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஒருவேளை இதை பார்க்குற நீங்கள் ஊழியக்காரராக இருந்தாலோ அல்லது ஊழியம் செய்கிறதுக்கு ஆசைப்படுகிறவர்களாக இருந்தாலோ நீங்கள் இதை நல்லா வாசித்து இதன் அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும், தண்டில் சேவகம்னா மிலிட்ரியில் வேலை பார்க்குறவன், அதாவது யுத்த களத்தில் யுத்த படையில் இருக்கிறவன், அப்படி இருக்கிறவன் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஒன்னிய எழுதி வாங்கியிருக்கான். நீ எழுதி கொடுத்துருக்கிற கையெழுத்து போட்டு நான் இத்தனை காலங்கள் நான் யுத்த களத்தில் யுத்தத்தில் வந்து நிற்பேன், நீ எழுதி கொடுத்துருக்கிற. எவனுக்கு நீ எழுதி கொடுத்தியோ அவனுக்கு ஏற்றவனா நீ இருக்கும்படிக்கு. அந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? நான் சரி விலைக்கு சொல்கிறேன். முதல்ல அந்த வசனத்தை நான் வாசிச்சிடுறேன். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களிலே சிக்கி கொள்ள மாட்டான். இப்போ வாசிச்சிட்டிங்களா இதை? இப்போ இதுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும்னு சொன்னால் மிலிட்ரியில் வேலைக்கு போகிற எவனும். சேவகம், நீ சேவை செய்ய போகிற, அங்கே நீ மக்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக, உன் தேசத்தை காப்பாற்றுறதுக்காக, உன் இனத்துக்காக நீ போய் அங்கே நிற்க போகிற. அப்போ உனக்கு இருக்கிற மேல் அதிகாரிகிட்ட நீ எழுதி கொடுத்துருக்கிற, நான் யுத்த களத்தில் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிற. எதுக்காக யுத்தத்துக்கு போய் நிற்க போகிற? என் இனத்தை காக்க, என் மக்களை காக்க, என் தேசத்துக்காக நான் யுத்தத்துக்கு வர்றேன்னு சொல்லி நீ எழுதி கொடுத்துட்டு யுத்தத்துக்கு களத்தில் போய் நிற்க. அப்போ நீ யாருக்கு எழுதி கொடுத்தியோ நீ அவனுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கணும். நீ அங்கே போய் யுத்த களத்தில் நின்றுக்கிட்டு உனக்கு பிழைப்பு கெடுத்த வேலையை பார்த்து யோசிக்கக்கூடாது. அதில் போய் சிக்கமாட்டான். மிலிட்ரியில் அங்கே போய் நிற்கிற அப்படின்னு சொன்னால் யுத்தம் வரும்போது அவன் என்ன யோசிச்சுட்டு இருப்பான்? எதிர்த்தால இருக்கிறவனை எப்படி அட்டாக் பண்ணுறது, எப்படி அடிக்கிறது தான் யோசிப்பான். அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுது? இந்த ஊழியம் அப்படிப்பட்டது தான். இது ஒரு யுத்தகலம். விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களை காக்கிறது வேலை யார் கையில் இருக்குன்னா ஊழியக்காரன் கையில் இருக்குது. நீ போகிற சபை எப்படி, ஊழியக்காரன் எப்படின்னு நம்ம நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க.
சபையினுடைய ஒவ்வொரு விசுவாசியையும் காக்கிற பொறுப்பு அந்த சபை நடத்துகிற ஊழியக்காரன் கையில் இருக்கு. அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டியவன் அந்த சபை நடத்துகிற ஊழியக்காரன். நீ ஒரு ஊழியம் செய்கிற அப்படின்னு சொன்னா, ஒரு சபை நடத்துறன்னு சொன்னா, எந்த ஒரு விசுவாசி கெட்டு போனாலும் அதுக்கு பொறுப்பு நீ தான். வேதம் சொல்றது போல கேட்டின் மகன் கெட்டு போனான்னா அது வேற. உன் சபையின் பிள்ளைகளை நீ தான் பக்குவப்படுத்தணும், நீ தான் சரியா வழி நடத்தணும். நீ அதிகமாய் உபதேசித்தும் நீ சரியான பாதைக்கும் கொண்டு போயும் சிலர் இடும்பு பிடிச்சி நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா அது வேற பக்கம். அது கேட்டின் மகன், அவன் கெட்டு போறதுக்குன்னே இருக்கிறவன். ஆனா சபையை காக்கிறது, சபையின் பிள்ளை குடும்பத்தை காக்கிற உத்தரவாதம் யார் கையில் இருக்கு? ஊழியக்காரன் கையில் இருக்கு. ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னைக்கு டாக்டர் என்னமோ டாக்டர் பட்டமெல்லாம் வாங்கிட்டாராம். இன்னைக்கு காலையில் கூட பார்த்தது எனக்கு அதை பார்க்க சிரிக்க தான் தோணுச்சு. அவரை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். பல வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 12 வருஷம் முன்னாடி. அப்போ நான் அவரை குறித்து அதை சொல்கிறேன், உங்களை குறித்து இப்படி ஒரு காரியம் வெளிப்படுத்துகிறாரு, கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி 2 முறை நான் எச்சரிச்சிருக்கேன். தனிப்பட்ட விதத்தில் அவருக்கு வரப்போகிற பிசாசனுடைய தாக்குதலை குறித்து 2 முறை எச்சரிச்சிருக்கேன். சபையை அழிக்க போகிறதை குறித்து 1 முறை எச்சரிச்சிருக்கேன். 3 முறை மொத்தத்தில் எச்சரிச்சிருக்கேன் அவரை. நான் சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு அதுக்கப்புறம் போட்டு பிரட்டி அடித்தான். சபை செதறி சின்னாபின்னம் ஆகிட்டு, குடும்பத்தை அடி. அவங்க மனைவி இன்னைக்கு வரைக்கும் எழும்ப முடியல. 15 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு. சபை அப்போ உடஞ்சி ஓடன சபை, இன்னைக்கு வரைக்கும் சபையை எழுப்பி கொண்டு வர முடியல. ஆனால் இவங்க பட்டம் மட்டும் நிறையா, ரெவரண்டு, டாக்டர், பிஹெச்டின்னு எல்லாமோ பட்டம் மட்டும் போட்டுக்கிட்டே போகிறாங்க. என்ன பட்டம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்காக படிக்கிறவங்க நான் குறை சொல்லலை. உன் சபையை காக்கிற பொறுப்பு உன் கையில் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த சபையில் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்த காரியம் அதுதான். இந்த சபையை காக்கிற, சபையின் பிள்ளைகளை காக்கிற பொறுப்பு மேய்ப்பனாகி உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மேய்ப்பன் சொல்கிறாரு, அவர் குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுக்கு காரணம் விசுவாசிகள் தான். அதுக்கு காரணம் சொல்கிறாரு. அதுக்கு ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்காக ஜெபிச்சேன், எனக்காக நீங்கள் ஜெபிக்காமல் விட்டுட்டீங்க, நீங்கள் ஜெபிக்காதனால தான் என் குடும்பத்தில் பிரச்சனை. யார் யாரை காப்பாற்ற வந்திருக்கா? யார் யாரை நடத்த வந்திருக்கா? இவர் சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கர்த்தர் ஒருவனை அனுப்பி, ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி உன்னை எச்சரிக்கிறாரு. உன்னை 3 முறை ஒருவன் வந்து எச்சரிச்சிருக்கான். அப்படி எச்சரித்தும் அதிகமாய் கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி ரட்சிப்பே உனக்கு கிடையாது, சடுதியில் நாசமாவான் ஆயிட்டு. சபை எழும்பவே இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? விசுவாசி பிள்ளைகள், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணியிருந்தா எனக்கு இப்படி பிரச்சனை என் குடும்பத்துக்கு வந்திருக்காது, சபைக்கு வந்திருக்காதுன்னு. அவனே முடியலைன்னு தானே ஓன்ட்ட வந்திருக்கான். ஐயா எப்படியாவது நீ காப்பாற்றுங்க, என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல காரியம் பிறக்கணும்னு சொல்லி தானே வாங்கிட்ட வந்திருக்கான். நீ அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்போ அவன் உனக்கு மேய்ப்பனா, நீ அவனுக்கு மேய்ப்பனா? யார் யாருக்கு காவலன்? இன்னைக்கு ஊழியக்காரங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஊழியத்துக்கு வர்றவங்க, உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் திரும்பவும், ஊழியம் லேசான காரியம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நிச்சயமாக அழைச்சிருந்தா அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களை யாரும் கைவிக்க முடியாது. பிசாசு உங்களை தொடவே முடியாது, யாரும் உங்களை நெருங்கவே முடியாது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, நீங்கள் சவலை போல நடந்தீங்கன்னா அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. அப்போ இங்கே என்ன சொல்லுது பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? நீ எழுதி கொடுத்துருக்கிற தேவனுக்கு இந்த மிலிட்டரியில், இந்த ஊழியத்தில் பிள்ளைகளை காக்கிறதுக்கு, ரட்சிக்கிறதுக்கு, அநேகரை மீட்கிறதுக்காக, அநேகரை பாதுகாக்கிறதுக்காக, பரலோக ராஜ்யத்துக்கு வழி நடத்துறதுக்காக நான் வர்றேன் ஆண்டவரே நீ எழுதி கொடுத்துருக்க, ஊழியத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி. அப்படி எழுதி கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ பின்னுக்கு எடுத்த உன் பிழைப்புக்கான காரியத்தை சிக்கக்கூடாது. நீ எழுதி உன்கிட்ட வாங்கினவருக்கு ஏற்ற மாதிரி தான் நீ நடக்கணும். மிலிட்ரியில் இருந்துக்கிட்டு, சண்டை களத்தில் இருந்துக்கிட்டு ஒருத்தன் ஓட போகிறேன் நினச்சான் அப்படின்னா, உயிரை காப்பாற்ற நினச்சாலும் அங்கே செத்துருவான். பின்னுக்கு திரும்பினாலும் அவன் செத்துருவான். எதிராளியை அடிச்சுக்கிட்டே தான் போகணும், முன்னுக்கு போகணும். உனக்கு எதிராளி இருக்கிறான்னா நீ சண்டை போட்டு தான் ஆகணும். நீ ஏன்னா சண்டை களத்துக்கு வந்துட்டங்க, யுத்த களத்தில் வந்திருக்க, சண்டை போட்டு தான் ஆகணும். நீ பின்னாடி இல்லை நான் என் உயிரை காப்பாற்றணும், நான் தப்பிக்கணும் ஓட நினச்சாலும் நீ செத்துருவேன்.
நீ சண்டை போடாமல் அப்படியே இருந்தாலும் நீ செத்துருவ. ஊழியம் அப்படிப்பட்டது தான். காலை வச்சிட்ட அப்படின்னு சொன்னால் நீ கடைசி வரைக்கும் போய்த்தான் ஆகணும். அதுக்கு தான் உங்களுக்கு அந்த வசனம் சொன்னேன். லூக்கா புஸ்தகம் 9:62 அங்கே சொல்லியிருக்குது, கலப்பையில் கையை வச்சுட்டு பின்னாடி திரும்பிட்டா நீ சபிக்கப்பட்டவன். ஊழியத்துக்குன்னு கையை வச்சுட்டு நீ திரும்பிட்ட என்னால் முடியலன்னு சாபம் உன்னை விட்டு கடைசி வரைக்கும் போகவே போகாது. அதனால் ஊழியத்துக்கு வர்றவங்க புரிஞ்சுக்கிட்டு வாங்க. இது பயன்படுத்துறதுக்கு இல்லை, உண்மை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக ஆண்டு உங்களை அழைச்சிருந்தாருன்னு சொன்னால் நீங்கள் துணிஞ்சு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ வார்த்தையில கர்த்தர் பேசியிருக்கிறாருன்னு சொன்னால் துணிஞ்சு வாங்க. நீங்கள் ஒன்று மாத்திரம் செஞ்சால் போதும், அவர்கிட்ட காத்திருந்து அவர் திட்டத்தின்படி நடந்தால் போதும். அவர் சொல்கிறத கேட்டு நடந்தாலே போதும். என்ன சொல்கிறோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் செய்கிற ஊழியம் சக்ஸஸாக மாறும். கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். இங்கே வேதம் சொல்லுது பாருங்கள், 2 தீமோத்தேயு 2:4, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்பு கிடத்த அலுவல்களிலே சிக்கி கொள்ள மாட்டான். வைத்து பிழைப்புக்காக அவன் யோசிக்க மாட்டான். உண்மையான ஊழியக்காரன் வைத்து பிழைப்பை யோசிக்க மாட்டான். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒருவேளை ஊழியத்தில் இருந்தால், இப்படி நிலைமையில் இருந்தால் தயவு செஞ்சு வேதத்துக்கு ஏற்றவங்களை உங்களை மாற்றிக்கோங்க. ஒருவேளை புதுசாக வர்றவங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஊழியத்துக்கு வாங்க. உங்களுக்கு வேண்டியது என்னங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் அவர் மேன்மைப்படுத்துவார். அவரை விசுவாசிங்க. வேதத்தில் இருக்கிற வார்த்தையிலே கைக்கு இல்லைங்க. ஊழியத்துக்கு வந்தவங்க பின்னிட்டு திரும்பாதங்க. ஊழியத்தில் இருக்கிறவங்க நீங்கள் பிழைப்பு கடத்த அலுவலில் சிக்காதங்க. ஊழியத்தை மாத்திரம் கவனமாக பாருங்க. நீங்கள் தேவராஜ்யத்தை கட்டுங்க. உங்கள் வீட்டை கட்ட வேண்டியது கர்த்தருடைய வேலை. நீங்கள் அவருக்கு வேலை செய்யுங்க. அவர் உங்கள் காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தேவனே, உம்மை நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இந்த நாளுக்காய் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் வார்த்தையை கேட்ட இவர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஊழியத்திற்கென்று சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஊழியத்தில் இவர்கள் வந்துட்டு பின்னிட்டு திரும்பாதபடி இவர்கள் முன்னுக்கு செல்ல கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியை கொடுங்க. வெளிப்பாடுகளையும் திட்டங்களையும் கொடுங்க. நீர் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சித்தத்தின்படியே வழிநடத்துங்க. இவருடைய தேவைகளையும் நீங்கள் சந்திங்க ராஜா. ஊழியத்தில் அநேக தேவைகள் உண்டு. இது நிமித்தமாக பலர் பின்னிட்டு திரும்பிடுறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலை உடைய பிள்ளைகளுக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதியும் இவர்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.